வட மாநிலங்களில் வாட்டி வரும் வெப்ப அலையால் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தால் தேர்தல் அலுவலர்கள் 25 பேர் பலியாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஒடிசா, டெல்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோடை வெயில் 110 டிகிரியை தாண்டி சுட்டெரித்து வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நேற்று நாட்டிலேயே அதிகபட்சமாக 118.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. கடும் வெப்பத்தை தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்த 1200 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒடிசாவின் 8 மாவட்டங்களில் நேற்று 113 டிகிரி வெப்பம் வாட்டி வதைத்தது. அங்கு ஒரே நாளில் வெப்ப அலையால் 10 பேர் உயிரிழந்தனர். பீகார் மாநிலம் போஜ்பூரில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த அலுவலர்கள் 5 பேர் வெப்ப அலையால் சுருண்டு விழுந்து உயிரிழந்தனர். ரோத்தாஸ், கைமூர், ஹவுரங்காபாத் மாவட்டங்களில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த 5 பேர் பலியானார்கள். மிர்சாப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஊர்காவல் படையை சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். टोटल अभी तक हमारे पास 23 जवान आए हैं, जिनमें से एक पीएसी का है, एक फायर सर्विस का है, एक सिविल पुलिस का है और बाकी 20 हमारे होमगार्ड जवान थे। होमगार्ड जवानों में अभी जस्ट एक मोर्टेलिटी हुई है, इसको मिला के 6 जवान हमारे इस समय मोर्टेलिटी मौत हो गई है। இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் வெப்ப அலை காரணமாக 15 தேர்தல் அலுவலர்கள் பலியாகியிருக்கின்றனர். ராஜஸ்தானில் வெப்ப அலையால் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். ஆளும் பாஜக அரசு உயிரிழப்பை மறைப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதால் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் நேற்று 16 இடங்களில் வெயில் உக்கிரத்தை காட்டியது. வேலூரில் 111 டிகிரியும், திருத்தணியில் 108 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 106.7 டிகிரி வெயிலும் வாட்டியது. ஈரோட்டில் 105, தஞ்சாவூர் மற்றும் மதுரை விமான நிலையத்தில் 104, திருச்சி மற்றும் கடலூரில் 103, கரூர், பரமத்தி மற்றும் மதுரையில் 102 டிகிரி வெப்பம் பதிவானது. சேலம், நாகை, நாமக்கல், பரங்கிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய இடங்களிலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு தகித்த வெயிலால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.